ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு தலைவர் வருவார், நல்லது செய்யணும்னு யோசிப்பார், அடுத்த செகண்ட் அவர் காணாமக்கப்படுவார். பேட்ரிஸ் லுமும்பா ரொம்ப முக்கியமான தலைவர், ஆப்பிரிக்க தலைவர். அவர் எப்படி தெரியுமா சாவடிச்சாங்க? பேட்ரிஸ் லுமும்பாவை. இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே என்ன யோசிக்கிறாரோ, தாமஸ் சங்கரா என்ன யோசிச்சாரோ அதே தான் யோசிச்சாரு பேட்ரிஸ் லுமும்பா. பேட்ரிஸ் லுமும்பாவை எப்படி தெரியுமா சாவடிச்சாங்க? அவர் போய் துண்டு துண்டா வெட்டி அவரோட உடம்ப ஆசிட்ல போட்டு கரைச்சிட்டாங்க. தடயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி யார் வேலை செஞ்சாங்கன்னா MI6, இங்கிலாந்தனுடைய யுனைடெட் கிங்டம் அதனுடைய CIA மாதிரியான ஒரு ஸ்பை ஏஜென்சி. ஜேம்ஸ் பாண்ட் குரூப் எப்படி வேலை தான்? ஜேம்ஸ் பாண்ட் குரூப், அந்த குரூப் ஜேம்ஸ் பாண்ட் குரூப், அவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் இது அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாமஸ் சங்கரா எப்படி கொல்லப்பட்டார்? இன்னைக்கு நம்ம இப்ராஹிம் ட்ரோரேவை பேசிட்டு இருக்கோம்ல, இப்ராஹிம் ட்ரோரேவுடைய முன்னோடி தாமஸ் சங்கரா. அவர் யார்? அவர் என்ன பண்ணாரு? தாமஸ் சங்கரா தான் வந்து பர்கினோ ஃபேசோவுக்கு பர்கினோ ஃபேசோன்ற பேரே வச்சாரு. அதுக்கு முன்னாடி அப்பர் ஓல்டான்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை. அந்த ஓல்டா நதி, அந்த ஓல்டா நதிக்கு மேற்புறத்துல இருக்கிறதுனால அது அப்பர் ஓல்டா அப்படின்ற பேர்ல தான் இருந்தது. தாமஸ் சங்கராவும் இது போன்ற ஒரு ஆட்சி கவிழ்ப்பின் மூலமா ஆட்சிக்கு வந்த ஒரு இராணுவ அதிகாரி தான் அவரு. அப்ப தாமஸ் சங்கராவை பொறுத்த வரைக்கும் அவரு இராணுவத்துல இருந்த போதே, இராணுவத்தினுடைய அந்த பயிற்சி பள்ளி தொடங்கப்படுது. அந்த பயிற்சி பள்ளியில் அவர் படிக்கும் போதே அவருக்கு கிடைச்ச சில கான்டாக்ட்ஸ், அவருக்கு கிடைத்த ஒரு நல்ல ஆசிரியர்கள், அவர்கள் வந்து உலக அரசியலையும் தத்துவத்தையும் அவர்களுக்கு வந்து போதிக்கிறாங்க. அந்த போதிப்பின் மூலமாக அவர் வந்து என்லைட் ஆகிறார். அவர் தான் வந்து எதை யோசிக்கிறாருன்னா, பேட்ரிஸ் லுமும்பா என்ன யோசிச்சாரோ, ஷேகுவாரா என்ன யோசிச்சாரோ, ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன யோசிச்சாரோ, லெனின் என்ன யோசிச்சாரோ, ஸ்டாலின் என்ன யோசிச்சாரோ, மாவோ என்ன யோசிச்சாரோ, அதே மாதிரி யோசனை தான். இவங்கெல்லாம் என்ன யோசிச்சாங்க? இவங்களுக்கு இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்பா. ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமாக இருக்கணும். ஏன்னா பிறப்பில் எல்லாருமே சமம். அப்போ கிடைக்கக்கூடிய வளங்களும் எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு யோசிச்ச நபர்கள் தான் இவங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து வரலாற்றுல எப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க? மிகப்பெரிய சர்வாதிகாரிகள், மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தியவர்கள், இப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ இதை யார் திட்டமிட்டு கட்டமைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருக்கும் சமமாக கிடைத்து விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் தான். இப்படியாக சிந்தித்தவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள்.